மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். இந்த வசனத்துல அவன் இயேசுவை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ பிசாசுடைய தந்திரம் ஒன்று இருக்கு பாருங்க. பிசாசுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியுது, இந்த இயேசு மிக முக்கியமான ஒரு ஆளு, இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும். இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணா நமக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனே கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த பூமி மட்டும் இல்லை, வானமும் அவனுக்கு கீழாயிடும். ஏன்? இவர் வானத்தின் ராஜா. இவனை பணிஞ்சிட்டாருன்னா இவனுக்கு கீழே இப்போ ஏற்கனவே பூமி இவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஆதாம் வழியா வந்துருச்சு. இப்போ அடுத்து எதை கொண்டு வரணும்? பரலோகத்தை கொண்டு வரணும். ஏன்னா இவன் ஆசையை பரலோகத்துக்கு ஏறி நான் வானத்துக்கு ஏறி சிங்காசனத்தை போடுவேன், அதான் அவனுடைய ஆசை. இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவன் என்ன சொல்றான்? என்னை தாழ விழுந்து பணிந்து கொள். இவருக்கு என்ன தேவை? இந்த பூமியை ஜெயிக்க வந்திருக்கிறாரு. ஏன்னா அது ஆதாம் வழியா விட்டு போயிருச்சு. இழந்து போனவங்களை மீட்கிறதுக்கு தான் மனுஷகுமாரன் வந்திருக்காரு. அதில் ஆத்மா எல்லாமே வந்துடும், இந்த பூமியும் வரும், இந்த லேண்டும் வரும். இப்போ அவன் என்ன சொல்றான்? இதுக்கு தானே வந்திருக்கிறீரு, என்ன விழுந்து பணிஞ்சுக்கோங்க, இதை கொடுத்துட்றேன். ஏன்? இதை கொடுத்துட்றேன், அதை நான் எடுத்துப்பேன். எது? நீர் எங்க இருக்கிறீரு? ராஜாவா இருக்கிறீர், அதை நான் எடுத்துப்பேன். இதான் அவன் தந்திரம். அவனுடைய தந்திரம் எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனா இதுல ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? அவன் தந்திரமானவன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் அதை அந்த ஆத்மாக்காக அவன் எதை இழக்கிறான் தெரியுங்களா? எதை கொடுக்குறான் தெரியுமா? அவன் 4000 வருஷமா ஆதாம வீழ்த்தி சம்பாரிச்சான் பாருங்க. அதுல இருந்து இந்த 4000 வருஷமா உலகத்தினுடைய மொத்த மகிமை அவன் கையில் இருக்கு. அத்தனையும் இயேசுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறான். எதுக்கு? அந்த ஒரு ஆத்மாவுக்கு. எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஒரு ஆத்மாவை கெயின் பண்ண. இதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒன்று தெரியுது, இது கிடைச்சா அது கிடைக்கும், அதான் தந்திரம். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு ஆத்மாவுக்கு எல்லாவற்றையும் 4000 வருஷமா சம்பாரிச்ச எல்லாத்தையும் அவன் கொடுக்க ரெடியாக இருக்கிறான். இதுக்கு பின்னாடி ஒரு தந்திரம் இருக்கு, திருப்பியும் சொல்றேன், அதான் பரலோகம். ஆனா உங்களுக்கு எனக்கும், அவனை ஏத்து நிக்கிற எங்களுக்கு எனக்கும் இப்படி ஒரு தாட் இருக்குதா? கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? இந்த ஊழியத்திற்கு செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா? எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ஆத்மாக்காக எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ஆத்மாவை கெயின் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? வசனம் சொல்லுது 13ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 45, 46 இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அந்த முத்தை பெற்ற வியாபாரிக்கு சமமாக இருக்கிறது. இந்த எல்லாத்தையும் கொடுத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தன்னுடைய விருப்பு வெறுப்பு சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்து தன் ஜீவனையும் கொடுத்து அவர் எதை மீட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, பரலோகம் இங்க ஒன்று வச்சிருந்துச்சு, ஒரு ராஜ்யம் ஆதாம் வழியாக, அந்த ராஜ்யத்தை மீட்கிறார். பரலோக ராஜ்யம் இவ்வளோத்தையும் கொடுத்து மீட்கிறதுக்கு ஓமையா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ எல்லாத்தையும் தன் ஜீவனையே கொடுத்து மீட்ட இயேசு அவருக்கு பிள்ளைகளா வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம எப்படி ஆத்துமாக்களுக்கு செலவு பண்றோங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்மா செலவு பண்ணும்போது பிசாசுடைய தந்திரம் நம்மகிட்ட இருக்குதா, இல்ல ஆத்மா செலவுக்கு பண்ணும்போது இயேசுவினுடைய அன்பு நம்மகிட்ட இருக்கா? இயேசு எல்லாவற்றையும் வித்து ஆத்மா ஆதாயம் பண்ணாரு. அவருக்கு அதுல ஒரு பலனும் இல்லை. தன் ஜீவனை கொடுத்து நம்ம ஜீவனை மீட்கிறாரு, அதுல அவருக்கு ஒரு பலனும் இல்லை. ஒரே பலன், நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் வச்சு சந்தோஷப்பட போறாரு, அவ்வளவுதான். ஆனா இவனுக்கு என்ன? இந்த ஆத்மா ஆதாயம் பண்ணா அந்த இயேசுவை நான் கெயின் பண்ணிட்டேன்னா எனக்கு பரலோகம் வந்து கிடைச்சிரும். அதுக்கு பின்னாடி இருக்கிறது. இப்போ ஊழியம் பண்றதுல நாம இதுல எந்த வகையில் இருக்கிறோம்? எதுல இருக்கிறோம்? இந்த ஊழியம் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ மினிஸ்ட்ரி பண்ணினா நீ சாத்தானுடைய ஊழியக்காரன். தந்திரம். ஏன் இப்படி பண்ணா எனக்கு இது கிடைக்கும், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா இப்படி எனக்கு கிடைக்கும். உன் பிரசங்கத்துல ஆத்தும ஆதாயம் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த ஆதாயத்துக்காகவும் நம்முடைய ஊழியம் இருக்கவே கூடாது. நிறைய பேர் இந்த பிசாசின் தந்திரத்தோட தான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்? எல்லாம் அப்படியே பார்த்தா எல்லாத்தையும் விட்டு ஊழியம் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்லுகிறது அதில் செய்கிறவர்களுக்கு தெரியும். பார்த்தா மினிஸ்ட்ரி அவருங்க எல்லாத்தையும் விட்டு பண்றாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தந்திரம் என்ன?
அதை வச்சு என்ன சம்பாதிக்க பார்க்குறீங்க? அதை வச்சு என்ன சொத்து சேர்க்க பார்க்குறீங்க? அதை வச்சு எப்படி உங்கள் ஃப்யூச்சரை கட்ட பார்க்குறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நீங்கள் செய்வதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் அதுக்காக மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் விலாவரியாக சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய பேருடைய ஊழியங்களை நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுனால பார்க்குறேன். அவங்களோட பேசும்போதே அந்த மினிஸ்ட்ரியோடைய நோக்கம் தெரிஞ்சிடும். நான் வந்துட்டு கர்த்தருடைய கிருபையினால ஒரு 10 நிமிஷம் ஒருத்தரோட உட்காந்து பேசணும்னா நமக்கு அவங்கள பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு ஒருத்தரோட உட்காந்து நீங்கள் 5 நிமிஷம் பேசுனீங்களா, அவர் என்ன மோட்டிவில் வந்திருக்காரு? ஒரு சாதாரண பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசினா இவர் என்ன மோட்டிவில் வந்திருக்கிறாருங்கிறது 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆவியில் கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்கு. ஒரு சிலரோட உட்காந்து பேசும்போது அவங்களுடைய வாயின் வார்த்தைகள், அவங்க சிந்தனைகள், அவங்களுடைய ரத்தத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு ஆதாயமாக இருக்கும். ஏதோ ஒரு ஆதாயம், அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதில் பணமாக இருக்கும், இல்லை அதில் வந்து லேண்டாக இருக்கும், இல்லை அதில் வந்து ஏதாவது ஒரு எதிர்கால திட்டமாக இருக்கும். இவ்வளோதான் இருக்கும். வசனமோ ஆவியானவரோ இல்லை ஊழியத்தினுடைய வளர்ச்சியோ அல்ல அதில் இருக்கக்கூடியதான அந்த கனிகளோ வரங்களோ எதை பற்றியுமே இருக்காது. ஸ்பிரிச்சுவல் டாகே இருக்காது. ஆனால் உட்காந்து பேசுகிற 2 பேருமே மினிஸ்ட்ரிக்காரங்களாக இருப்பாங்க. 2 பேரும் எதை பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 2 பேரும் அந்த ஊழியத்தினால வரக்கூடிய ஆதாயம், அந்த ஊழியத்தினால கிடைக்கக்கூடிய மேன்மைகள், அதனால் வரக்கூடியதான இதை பற்றி தான் அவங்க டாக் இருக்குமே ஒழிய உட்காந்து கர்த்தரை பற்றியோ வசனத்தை பற்றியோ இருக்காது. சில நேரங்களில் தங்களை எப்படி காட்டிக்கொள்வாங்கன்னா, அப்படியே தியாகம் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சாத்தான் பேசுகிற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் இழந்து. ஒரு சிலர்லாம் நாங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது அங்கே வந்து நாங்கள் இருந்த சபையில் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அந்த வெளிநாட்டுக்கு பிரசங்கியார் போகும்போது அவங்களுடைய மோட்டிவே என்னவாக இருக்கும்னா, நான் சொல்கிறது 100க்கு 90%, 10% பேர் உண்மையிலேயே அழைப்பு பெற்று கூப்பிட்டாங்கன்னு போய் வசனத்தை தவிர வேற எதையுமே பேசாமல் பேசிட்டு வருவாங்க. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாரு. ஒரு 90% அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய குறைகள், அதை குறைகள்னா தான் பாவின்றது இல்லை, தனக்கு என்ன தேவைகள் இருக்குது, நம்ம எவ்வளோ இந்த ஊழியத்தில் கஷ்டப்படுறோம், எவ்வளோ மிகுந்த உபத்திரவத்தில், அதுலேயும் ஒரு சில வார்த்தைகள்லாம் ஒரு சில யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, விசுவாசத்தில் தாங்க நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். விசுவாசங்கிறது ஐசியூவில் படுத்திருக்கிற ஒரு பேஷண்ட் மாதிரி சொல்லுவாங்க. விசுவாசத்தில் தாங்க நான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன். விசுவாசம் என்ன தெரியுங்களா? அது ஒரு ஜைஜாண்டிக்கான வேர்டு. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினாலே மலையை பெயர்ந்து கடலில் போனால் போகும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் விசுவாசம் தான் எல்லாமே. இந்த விசுவாசத்தினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தில் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையே இருக்குது. நமக்கு பேரே விசுவாசிங்க. இந்த விசுவாசங்கிறது என்னது? நீங்கள் நினச்சிங்கன்னா விசுவாசத்தில் இந்த உலகத்தை தலையில புரட்ட முடியும், சூரியனை நிற்க வைக்க முடியும், செங்கடலை பிளக்க முடியும், யோர்தானை பின்னிட்டு ஓட வைக்க முடியும், நீங்கள் 5000 பேருக்கு அப்பத்தை கொண்டு வர முடியும், மரித்தவரை உயிரோடு கூட எழுப்ப முடியும். இயேசு சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு செய்கிறேன்னு அறிந்திருக்கிறேன், சுற்றி இருக்கிறவர் விசுவாசிக்கத்தக்கதாக இதை நான் செய்கிறேன். அந்த விசுவாசம் அப்படிப்பட்ட வல்லமை உடையது. நீங்க விசுவாசத்தில் பலப்பட்டு இருந்தீங்கன்னா உலகத்தையே ஜெயிக்க முடியும். அப்படியே வந்து அவங்க பிரசங்கத்தை, அந்த விசுவாசங்கிற வேர்டை பிரசங்கத்தில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? விசுவாசத்தில் தாங்க என் வாழ்க்கை ஓடுது. அது என்னமோ அப்படியே ட்ரிப்ஸே அடிக்கிட்டு இருக்கிற பேஷண்ட் மாதிரி, ஏதோ அவர் இந்த ட்ரிப்ஸில் தாங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. விசுவாசத்தில் எப்படி சொல்லணும் தெரியுமா? விசுவாசத்தில் வாழ்கிறேன். ஏன்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நாங்கள் நினைச்சா வானத்திலிருந்து அப்பம் வரும், நினைச்சா காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும், நினைச்சா எங்களுக்குன்னு ஒரு நீரூற்று உண்டாகும், நினைத்தால் கர்த்தர் எங்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுப்பார். ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் எங்கள் எண்ணெயில் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்க கையில பாத்திரம் வெறுமையாக இருந்தாலும் எங்களுடைய மாப்பெசைகிற தொட்டி ஒரு நாளும் குறைந்து போகாது. காரணம், நாங்கள் விசுவாசத்திலே எங்கள் தேவனை சேவிக்கிறோம். எப்பேற்பட்டதான ஒரு வார்த்தை! இன்னைக்கு அப்படியே தந்திரமா பிரசங்கத்தை பண்ணுவாங்க, ஆதாயம் பண்ணும்படி. அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உங்க பிரசங்கத்தை கீழே இருக்கிறவன் ஜட்ஜி பண்றனா இல்லையான்னு தெரியாது. உங்க பிரசங்கத்தை நீங்க பிரசங்கம் பண்ணும் போது வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அது வேற ஒரு பிரசன்டேஷனை கொடுக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும், நீ தந்திரத்துல பிரசங்கம் பண்றியா இல்ல உண்மையா பிரசங்கம் பண்றியான்னு.
அவரை ஏமாற்ற முடியாது பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் அங்கதான் நடக்கிறாங்க. கீழே உட்கார்ந்துருக்கிறவங்கள கவர் பண்ற மாதிரி பிரசங்கம், கீழே உட்கார்ந்துருக்கிறவங்கள ஆதாயம் பண்ற மாதிரி பிரசங்கம். அந்த ஆத்மாவை கர்த்தருக்கு ஆதாயம் பண்ற மாதிரி தான் நீ பிரசங்கம் பண்ணணும், உனக்கு ஆதாயம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க தந்திரமா. அதுக்கு அவங்க செய்யற காரியம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அவங்களுக்கு ஊத்துற மாதிரி, அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத மாதிரியும், அவங்க அப்படியே உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற மாதிரியும் அப்படியே தந்திரமா. நான் சொல்லுவேன், உன்னுடைய கண்ணீர் போலியானதா உண்மையானதா என்பதை பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய கண்ணீர் உண்மையானதா இருந்தா அதை துருத்தியில வைத்து பரலோகம் மீண்டும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆனா உன் கண்ணீர் போலியானதா இருந்தா உன்னை ஒரு நாள் அடிப்பதற்கும் பரலோகம் தயாராக இருக்கிறது. We must be very careful. இந்த மேல நின்னுட்டோம், கையில இந்த பட்டயத்தை எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்று ஊழியக்காரங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டோம்னா இன்ச் பை இன்ச் பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது நீ யாருக்கு ஊழியம் பண்றேன்னு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், அப்படியே என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டார், எல்லாத்தையும் நான் இழக்க தயாரா இருக்கேன், ஒரு ஆத்மாக்காக நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவேங்க. எத்தனை ஊழியர்களை நாங்கள் பார்த்துருக்கோம் தெரியுமா? 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் ஒரு ஆத்மா சந்திக்கிறதுக்கு மலை மேலே போவாங்க. அப்படியே போய் மலை மேலே ஏறி போய் அப்படி சந்திச்சு அங்கே போனால் ஒரு 4 தான் இருக்கும், 4 ஆத்மாக்கள் இருக்கிறோம். ஆனாலும் ரெகுலராக போய் பார்ப்பாங்க. அவர்களுக்கு மத்தியில் மேடையில் ஏறி நம்மால் சொல்லுவாங்க, பாருங்க காரில் 300 கிலோமீட்டர் கவலையோடு கூட போனேன். அப்படியே எல்லாத்தையும் ஊத்துற மாதிரி ஜனங்களும் நம்புறாங்க. ஜனங்கள் கீழே இருக்கிறவங்கள பற்றி நமக்கு கவலையே கிடையாது, அவங்க என்ன வேணா இருக்கட்டும், அவங்க நம்புறாங்க, நம்பாமல் போகிறாங்க. பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. நாம் யாருன்னு பரலோகத்துக்கு நல்லாவே தெரியும். நீ உண்மையாக உன்னை தாழ்த்தி உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ ஆத்மாவுக்கு செலவு பண்ணிப்பார். அதான் எமில் ஜெபசிங்கனுடைய பாட்டு ஒன்று இருக்கு, வசனம் தெளிவாக அழகாக இருக்கும் அந்த பாட்டு. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. இது வரைக்கும் தனக்கு சேவை உண்மையாய் செய்த ஒருத்தனை கூட கர்த்தர் கீழே விட்டதே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் மில்லியனர் பில்லியனர் ஆக மாட்டான், உலக கோடீஸ்வரன் லிஸ்ட்டில் ஒருத்தன் வரமாட்டான், இந்தியாவில் உள்ள ஊழியக்காரங்களே பெரிய பணக்காரங்கிற பட்டம்லாம் கிடைக்காது. ஆனால் ஒன்று கிடைக்கும், கடைசி கண்ணை மூடுற வரைக்கும் சமாதானமாய் மூடி அந்த கண்ணு பரதீசில் திறக்கும் போது சமாதானமாய் திறக்கும். எத்தனை பேர் சாகும்போது பரலோகத்துக்கு போகிறோமாங்கிற சந்தேகத்தோடு செத்தவங்களா இருக்கிறாங்க தெரியுமா? சாகும்போது ஐயோ நான் பரலோகத்துக்கு போவேனா மாட்டேனான்னு சொல்லி சந்தேகத்தோடு கூட அழுகையோடு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தாங்கள் கடந்து போவதற்கு முன்பதாகவே 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அதை அறிந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி நிம்மதியாய் சந்தோஷமாய் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசித்தவர்கள் இருக்கிறார்கள். பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ கிறிஸ்துவுக்காய் இழக்கிற ஒரு காரியமும் பரலோகத்தில் உனக்கு ஆதாயமாக இருக்கும். உனக்கு கர்த்தர் கொடுக்குறாரா, அதை கிறிஸ்துவுக்கு அவருடைய ஊழியத்துக்கும் செலவு பண்ணு. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் செலவு பண்ணுங்க, செலவு பண்ணுங்க. ஒரு ஆத்மாக்காக செலவு பண்ணுங்க, 1 லட்சம் ஆத்மாக்கு செலவு பண்ணுங்க. கொடுக்கறத செலவு பண்ணிட்டே இருங்க, நீங்க வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றேன், இறைக்கிற கிணறு தாங்க சுரக்கும். அப்படியே தண்ணி இருக்குதுன்னு மூடி போட்டு வச்சு பாருங்க, அந்த தண்ணி பாசி பிடிச்சிரும். ஓடுற ஆற்றுல என்னைக்குமே அழுக்கு படியாதுங்க. ஓடுற ஆடுல அழுக்கு பறிவே படியாது. குளம் கொட்டை தேங்கி நிற்கிற தண்ணியில தான் அழுக்கு படியும். நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆத்துமாக்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதை ஒரு நாளும் தப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க. ஐயோ என் எதிர்காலம் என்ன ஆகும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சினதை நான் பார்த்தது இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது வேத வார்த்தை, ஒரு நாளும் அது நடக்காது. நீங்கள் ஒரு கோவலை தண்ணீர் கொடுத்தாலும் உன் பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு வாளி நிறைய தண்ணி தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தந்திரமா ஊழியம் பண்றோமா, உண்மையா ஊழியம் பண்றோமா, உன்னுடைய பிரசங்கத்தில் அது உலகத்துக்கு தெரியாது. நீங்க என்ன மோட்டிவ்ல பிரசங்கம் பண்றீங்க, என்ன மோட்டிவ்ல மினிஸ்ட்ரி பண்றீங்க, என்ன மோட்டிவ் உலகத்துக்கு தெரியக்கூட வேண்டாம், கர்த்தர் தெரியக்கூட வேணாம்னு நினைப்பாரு. ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும். அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே. அவனை எதிர்த்து நிற்கிற நீங்களும் நானும் இந்த 3 காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதலாவதாக அவனுக்குள்ளே இருந்த ஒரு மனம், அவன் நரகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு மனமாக இருந்தான். நாம் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு மனமாக இருக்கணும். நமக்குள்ளே இந்த ஒரு மனம் தந்திரமான ஒரு மனம் வந்துடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. ஒரு வேதத்துக்கு அகைன்ஸ்டா குடும்பத்தில் ஒன்று நடக்குதா, தைரியமாக சொல்லுங்க, இது அகைன்ஸ்ட் டு பைபிள், என்னால் செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் அதனால உபத்திரவப்பட வேண்டி வரலாம், ஆனால் பரலோகம் உங்களை கனப்படுத்தும். அந்த தவறுக்கு உடன்படாதிருங்கள்.
செய்யறது சீனியராக கூட இருக்கும், மேலானவங்களா இருக்கும், உடன்படாதீங்க. இது அகைன்ஸ்ட் பைபிள். இல்லை நான் சொல்லினா நீ கீழ்பட்டு தான் ஆகணும்பாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அது எப்படி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்ல வேணாம், பைபிள் என்ன சொல்லுது அது சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் நானும் என்ன அப்போஸ்தலர்களா? இது தேவன் எழுதி கொடுத்துருக்கிறார். இது சொல்லுதா, இதுக்கு ஒரு மனதோடு நாங்கள் இணைந்து உங்களோட செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இது சொல்லலையா செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க, அப்படி நெளிவு சொல்லி கொஞ்சம் போனால் தாங்க மினிஸ்ட்ரி நடக்கும். அப்படி ஒரு மினிஸ்ட்ரி நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் சத்தியம், இப்படி தான் நடக்கணும், அப்படி செஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க, ஃபினிஷ், முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, ஆத்ம பாரம். எப்படிப்பட்ட ஆத்ம பாரம் இருக்கணும்? அவனுக்குள்ள ஒரு ஆத்ம பாரம், எவனை விழுங்கலாமோ என்று. நமக்கு எதிராளியானவனே இப்படி வேலை செய்கிறானா, நாம் எப்படி வேலை செய்யணும்? ஆத்மா. அடுத்து ஆத்மாக்காக செலவு செய்தல். இந்த 3 காரியங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எழுத்து நில்லுங்க, பிசாசுக்கு தைரியமாக எடுத்து நில்லுங்க. ஒரு நாளும் அவன் உங்களை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா தலையில்லாதவனுக்கே இவ்வளவு துள்ளல் இருக்குன்னா நம்ம தலை இயேசு கிறிஸ்து, நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தோத்தவனுக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும்னா ஜெயிச்ச உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நரகத்துக்கு போறவனே இவ்வளவு வைராக்கியமாக பேசுவான்னா பரலோகத்துக்கு போகிற நீங்களும் நானும் எவ்வளோ வைராக்கியமாக பேசணும்? பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. தைரியமாக செயல்படுவோம். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறதில்லை. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு பர்பஸோடு கூட கொண்டு வரப்பட்டோம். யாருக்கு எதிர்த்து நிற்கணும், எதுக்கு விலகி ஓடணும், எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்கப்பா. பாவத்துக்கு விலகி ஓடணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவனை எதிர்த்து நிற்கணும்னா சர்வாயுதத்தை நாங்கள் தரித்து கொள்ளுகிறவளாய் காணப்படவே கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்களுக்கு கிடைத்த இந்த சத்தியத்தின்படி எங்களை நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.